ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாக் தான் பார்க்க போகிறோம். நான் சென்னையிலேருந்து வந்த உடனே கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணேன்றது வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான வீலாக் எதுக்காக சொன்னேன்னா, எனக்கு கிச்சன் எப்போவும் க்ளீனாக இருக்கதான் ரொம்ப பிடிக்கும். கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கிச்சனில் எதுவும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாமல் பொருட்கள் எல்லாம் அங்கங்கே அப்படியே இருக்குது. பாருங்கள், வந்த உடனே இப்படி தான் இருந்தது. பருப்பு ஐட்டம் வச்சுருந்த ஷெல்ஃப் எல்லாம் இப்படி தான் இருக்குது. நான் சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பருப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அதனால் ஷெல்ஃப்லாம் இப்படி தான் இருக்குது. பாத்திரம்லாம் அப்படியே இருக்குது. இது எல்லாமே இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். 15 days ஆனதுனால லைட்டாக தான் டஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டஸ்ட் எதுவும் இல்லை. ஷெல்ஃபை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பர்லாம் மாற்றிட்டு ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போனேன். பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது, வண்டு எதுவும் வராது. நெக்ஸ்ட் சென்னையிலேருந்து பிரஜினுக்கு வந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். என்னோடய அண்ணா, பிரஜினோட பெரியப்பா எல்லாமே ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரஜினுக்கும் ஜெய்க்கும் ஃபுல்லாக பிஸ்கெட்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ட்ரை நட்ஸ், ஆக்டிவ் 2 பாப்கார்ன்ஸ் எல்லாமே இருந்தது. 1 week தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம எதுவும் வாங்க வேணாம். இவ்வளோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் சென்னையிலேருந்து வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. இது எல்லாமே டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். என் சின்ன பையனுக்கு பாப்கார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அண்ணா நிறைய வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்மாவும் நான் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நிறைய திங்ஸ்லாம் ஒரு பேக் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டாங்க. நான் அதை வீடியோவில் காமிக்கலை. நெக்ஸ்ட் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அஞ்சரைப்பட்டியில் மீதி இருந்த பொருட்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதை வெந்தயம்லாம் நல்லா தான் இருந்தது. சீரகத்துலேயும் சோம்புலேயும் வண்டுலாம் வந்துருச்சு. இதை கீழே போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்க போகிறேன். நல்ல வேலை இதில் எதுவும் திங்ஸ் எதுவும் நிறைய இல்லை. கிராம்புலாம் நல்லா தான் இருந்தது. 15 days ஆனதுனால வண்டுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயம் கூட நல்லா க்ளீனாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் இருக்க பேப்பர்லாம் மாற்றிட்டு க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம். 15 days ஆனதுனால ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். கிச்சன் விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்ததுனால ரொம்ப டஸ்ட் ஆகலை. பேப்பர்லாம் இந்த மாதிரி எடுத்துடலாம். பேப்பரை எடுத்துகிட்டு நான் எப்போவுமே இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு தான் ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்லாம் ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எல்லா ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பர் எல்லாம் மாற்றிட்டேன். அஞ்சரைப்பட்டி டப்பாவையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இதில் கடுகு, சீரகம் எல்லாமே எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நான் அதிகமாக எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கல. இன்னும் 10 daysல தீபாவளிக்கு ஊருக்கு போகிறதுனால கொஞ்சமாக தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஊருக்கு போகிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஸ்டோர் பண்ணுறப்ப கம்மியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது. ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு ஐட்டம்ஸ்லாம் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால எதுலேயுமே வண்டே எதுவும் இல்லை. நல்லா க்ளீனாக இருந்தது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடியும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், நான் எல்லாமே கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது காலியாக இட்டதுக்கப்புறம் திருப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். சைட் பை சைடாக கிச்சனை இதை மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம்.
குக்கிங் முடிஞ்ச உடனே எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு இடம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈர துணியை வச்சு ஒரு இடம் தொடச்சி எடுத்துடலாம். எப்போவும் குக்கிங் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வாட்டி செய்யும் போது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிறேன். நான் எல்லா டைமும் இதே மாதிரி செய்வேன்னு இல்லை, எப்போவாது உடம்பு முடியாத டைமில் கொஞ்சம் நேரம் லேட்டாக தான் செய்வேன். நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வையும் இந்த மாதிரி ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப டஸ்ட்டாக இருக்காது. நான் குக்கிங் பண்ணும்போது அப்பப்போ தொடச்சிருவேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் துடைக்கிறதுக்கும். பாருங்கள், ஈஸியாக தொடச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நமக்கும் ஒர்க்கு ஈஸியாக முடிஞ்சிடும். சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கிச்சன் டாப் கவுண்டர் ஃபுல்லாக எல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். ஷெல்ஃப்லேயும் பேப்பர்லாம் மாற்றிட்டு எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், ஓவராலாக இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே நான் கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கிச்சன் க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. ஆஃப்டர்நூனுக்கு சாப்பாடு ரசம்லாம் செஞ்சு வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் டப்பாவில் போட்டு வச்சாச்சு. கீழ் ஷெல்ஃபையும் இதே மாதிரி பேப்பர்லாம் மாற்றிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.